குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கரத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/6/2025 சனிக்கிழமை தினம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 14ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 1:30 முதல் ரிப்பீட். யமகண்டம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:56க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:18 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:07 வரை, வியாகாத்தம் பின்பு இரவு 10:32 வரை, ஹர்ஷணம் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 1:42 வரை, தைத்துலம் பின்பு பிற்பகல் 1:18 வரை, கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை, மரண யோகம் பின்பு காலை 10:03 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை, மூலம் பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமர் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா. சிதம்பரம் ஆவுடையார் கோவில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனி வரும் காட்சி. திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்தல் நன்று. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீ பட்டர் பரங்கி நாற்காலியில் புறப்பாடு. கண்டனூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஹனுமனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள். உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள். மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:16 முதல் காலை 3 மணி வரை மேஷ லக்னம். 3:1 முதல் 5:03 வரை ரிஷப லக்னம். காலை 5:04 முதல் 7:18 வரை மிதுன லக்னம். காலை 7:19 முதல் 9:26 வரை கடக லக்னம். 9:27 முதல் 11:28 வரை சிம்ம லக்னம். காலை 11:29 முதல் 1:29 வரை கன்னி லக்னம். மதியம் 1:30 முதல் மாலை 3:34 வரை துலாம் லக்னம். 3:35 முதல் மாலை 5:45 வரை விருச்சக லக்னம். 5:46 முதல் இரவு 7:53 வரை தனுசு லக்னம். இரவு 7:54 முதல் 9:47 வரை மகர லக்னம். 9:48 முதல் இரவு 11:30 வரை கும்ப லக்னம். 11:31 முதல் 1:11 வரை காலை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்வது விசேஷம். சனிக்கிழமை நாளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் முறையாக செய்வது, தான தர்மங்கள் செய்வது இந்த சனிக்கிழமை தினத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் குறைவதற்கான வழி கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. வீட்டில் தூப தீபங்கள் ஆராதனைகளோடு செய்து பாருங்கள். அதற்கேற்ற தனி பலன் நிச்சயம் உண்டு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத்.
மீண்டும் ஒரு முறை ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். உறவுகளினால் சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பிறருடைய வேலைக்காக வெளியே செல்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் உங்களுக்கு இயல்பாக இருந்தால், யாருக்காக எந்த வேலைகளை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருந்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படாது. செய்த காரியங்களை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். பழக்கப்பட்ட வேலைகளை பார்த்தாலும் கூட அது ஒரு சில நேரம் உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்துவிடும். நட்புகளினாலும் நண்பர்களுடைய செயல்பாடுகளினாலும் சில மாற்றங்கள் வரலாம். பிறருடைய கருத்துக்களை கேட்டறிவீர்கள். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட மற்றவர்களோடு சில விஷயங்களை பேசி பார்ப்பீர்கள். பிறருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, கருத்துக்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது என்று பல கோணங்களிலும் ஆராய்ந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேஷராசி அன்பர்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கட்டுக்கோப்பாக இருங்கள். கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுபவர்கள் நல்ல சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வேறு வழி இல்லாமல் வெளியே சாப்பிடலாமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து வெளியே சென்று சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுத்துவிடும். தேவையற்ற எண்ணெய், மசாலா, கொழுப்புகள், காரம் இப்படிப்பட்ட உணவுகள் உங்களுக்கு அசௌகரியத்தை தரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில், அதிலும் அவருடைய புதல்வனான புதன் பகவான் கடகத்தில் பகை பெற்று இருக்கக்கூடிய வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் தான் கடகத்தின் அதிபதியாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் புதன் பகவான் பகை பெற்று இருப்பது. ஆக சந்திர பகவான் என்பது நீர், உணவு, மனம். இந்த காரகத்துவத்தை அவர் பெறுவதால் நீர் சார்ந்த குடிக்க தண்ணீரிலும் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்கள், நெல் சம்பந்தமாக பயிரிடுபவர்கள், விவசாயம் பார்ப்பவர்கள், மற்ற துறைகளில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கை தேவை. நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடும். வியாபார போக்கு உங்களுக்கு சில மாற்றத்தை உண்டு பண்ணும். உத்தியோகத்தில் அமைதியான சூழல்கள் இருக்கும். வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். 4ஆம் வீட்டில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில். தாயினுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அமைதியான நல்ல நிலைகள் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். மனதை அமைதிப்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய துறைகளில் ஒரு சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் நாட்டம் இருக்கும். புது விஷயங்களை கற்றறிவீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம்.
நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி என்பது தேவை. தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்கள். நல்ல ஞானம் பிறக்கும்படியாக இறை வழிபாடு செய்வது நல்லது. அலைச்சல்கள் உண்டாக்கும். இதே நேரத்தில் தாமதங்கள் ஏற்படும். எடுத்த வேலைகள் உங்களால் திறமையாக முடிக்க முடியாமல் கூட போகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையலாம். என்ன போக்கின்படி சில நேரம் உங்களால் பொருட்கள் வாங்க முடியும். விரும்பியதை வாங்கவும் செய்வீர்கள். அதே நேரத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகள் வைக்காதீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஆர்வங்கள் உண்டாக்கும். தந்தையின் வழியில் அனுகூலம் ஏற்படும். முயற்சிகள் ஈடேறும் நாள். பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு ஏற்படும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சனிக்கிழமை தினம் கர்மகாரகன் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்க, உங்களுடைய செயல் திருப்திகரமாக நடக்க, தொழில் அமைந்திட, ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அபிவிருத்தி உண்டாக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். பால் அபிஷேகம் மிகச் சிறந்தது. சனிக்கிழமை தினத்தில் எள் கொண்டு தீபங்கள் ஏற்றலாம். எள் கொண்டு உணவை சமைத்து பிறருக்கு தானம் செய்யலாம். அதே போல காகத்திற்கு எள் கலந்த உணவினை வைப்பதால் சில தோஷங்கள் தீரும். ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். உங்களுடைய தொழில் எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் வர, பிரம்மாண்டமான ஒரு நிலையில் உட்கார சனிக்கிழமை தினத்தில் மேற்கூறிய தானங்கள் தர்மங்கள் செய்தால் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். ஆசைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை நல்ல விதமாக கொண்டு செல்ல அதிக முயற்சி செய்வீர்கள். நல்லதை மட்டுமே நாடக்கூடிய அமைப்பும். சக ஊழியர்களிடத்தில் பாராட்டுகள் அமையக்கூடும். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். கீழ்த்தட்டிலிருந்து மேல் தட்டுக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் பெறக்கூடும். புரிதல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் எதை நினைத்தாலும் மிகச் சரியாக இருக்கும் என்கிற போக்கு மனதில் ஓடும். ஆக தனக்கென ஒரு சில விஷயங்களை செய்வீர்கள். பிறருக்காக உதவியும் செய்வீர்கள். அரசாங்க வேலையில் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், அதிலும் லாபாதிபதியோடு இணைந்து இருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாக்கும். உயரிய காரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம் பதவி போன்ற உயரிய விருதுகள் கிடைக்கலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேற, முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். விரயத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. வாக்குஸ்தானத்தில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை. உங்களுடைய வார்த்தை பிறர் நம்பும்படியாகத்தான் அமையும். உண்மை இருக்கும். நேர்மை இருக்கும். பிரகாசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள், வரவுகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைகூடி வரும். சில்லறை சம்பந்தமான கடன்களை சரிப்படுத்துவீர்கள். பிள்ளைகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும். அதிகமான கஷ்டங்கள் கொடுக்காதீர்கள். பிள்ளைகள் என்றால் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது போல. ஆக வீட்டில் இருக்க குழந்தைகளிடத்தில் அன்பாக கனிவாக நடக்க வேண்டும். சொந்த ஊர்களுக்கு பயணிப்பீர்கள். ஊர் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில நன்மைகளையே நடக்கும். சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துவீர்கள். திறமை இருக்கும். முடியாத வேலைகளை கூட முயற்சி செய்வீர்கள். தனக்கென ஒரு தனித்துவமாக வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள். திறமைக்கு ஏற்றபடி நல்ல பலன் நிச்சயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். எல்லா விதமான நன்மைகள் பெறக்கூடும். உறவுகளினால் ஆனந்தம் அடைவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அமைதி தேவை. ஆக்கமுக்கம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சனிக்கிழமை தினம் ராசியில் சூரிய பகவானோடு ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. என்ன போக்கு உங்களுக்கு திருப்தியையும் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பொன் பொருட்கள், ஆபரண சேர்க்கங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 2ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான் இருக்கிறார்.
குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தின் அதிபதி இருந்தாலும் அவரோடு மகனான புதன் பகவான் பகை பெற்ற நிலையில் கடகத்தில் இருக்கிறார். தந்தையும் மகனுமாக 2 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், வேறுபாடுகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணத்தை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த நினைப்பீர்கள், இருந்தாலும் முடியாமல் போகலாம். ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள எண்ணங்கள் இருக்கும். முகத்தில் பொலிவுகள் ஏற்படும். சந்திர பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபார போக்கு சில நேரம் திருப்தியை தரும். வியாபாரத்தில் தவறிப்போன சில வரவுகள் கிடைக்கலாம். வருமான உயர்வுகள் ஏற்படும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கான விஷயங்களை ஆராய்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படலாம். வெற்றிக்குரிய ஸ்தானங்கள் சிறப்பாக அமைகிறது. இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்கள் புத்தி கூர்மையுடனும் நல்ல சிந்தனையுடன் இருப்பீர்கள். சுப காரிய விசேஷங்களுக்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடும். எண்ணத்தில் தெளிவுகள் இறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். குடும்பத்தில் எல்லோருக்காகவும் சில வேலைகளை கவனிப்பீர்கள். உங்களுடைய முக்கியமான பணிகளை கவனித்த பிறகே அவர்களுக்கான வேலைகளை செய்யவே முடியும். ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு நினைவு திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். வெற்றி உங்களுக்கு சாதுரியமாக இருக்கக்கூடும். சகல நன்மைகள் பிறக்கும் நாள். தொழிலில் கூட்டாளிகளோடு உங்களுக்கு இருந்த அசௌகரியங்கள் அகலம். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு உண்டாகும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் நல்ல விதமாக சிந்தித்து செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு நல்லது நிச்சயம் உண்டு. பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பீர்கள். உத்தியோகத்தில் பணி தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். மூத்த அதிகாரிகளுடைய வருகை இன்றைய தினம் ஏற்படலாம். கண்காணிப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். இன்ஸ்பெக்ஷன் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம். உங்களுடைய வேலைகள் மற்றவர்கள் மதிப்பிடலாம். நீங்கள் செய்வது சரியாக இருக்கிறதா அல்லது ஏதேனும் பிழை இருக்கிறதா என்பதை மற்றவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஆக செய்யக்கூடிய வேலைகளில் கவன குறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைந்த கவனங்கள் எண்ணங்கள் வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை மிக நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். ஆபரணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான எண்ணங்கள் தோன்றும். மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சில முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடக்கும். நினைத்தது நல்ல விதமாக நடக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்ணாடி சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் கண்ணாடியில் செய்யப்பட்டதாக அமையும் அல்லது காட்சி பொருளாக கூட வைப்பீர்கள். கண்ணாடி பெரும்பாலும் அணிந்திருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பல பொலிப்புகள் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். புதியவர்கள் கூட நட்பு அதிகரிக்கும். அவர்களோடு வெளிப்படையாக பேசுவது, வெளியே செல்வது, அவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை செய்வீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். வெற்றிகள் குவியும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்களில் தலையிடாதீர்கள். பிறருடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லது. நல்லது என்று எண்ணி எதையும் செய்யாதீர்கள். அது உங்களுக்கு எதிராக கூட வரலாம். கூடுமான வரையில் அமைதியும் நிதானமாக இருங்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் செய்ய செய்ய கூடிக்கொண்டே இருக்கும். என செய்வது என்றே புரியாமல் இருப்பீர்கள். இந்த சூழ்நிலையை லாவகமாக கையாள சிந்தனை உங்களுக்கு சீராக இருக்க இறை பிரார்த்தனை நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசியில் அதிபதி சந்திர பகவானோடு புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார். பகை கிரகம். சந்திரன் தந்தை, புதன் பகவான் பிள்ளை. புதன் பகவான் பகை பெறுவது கடக ராசியில். ஆனால் சந்திரன் ஆளக்கூடிய வீடு கடகம். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பெரும்பாலும் சனிக்கிழமை தினமாக இருப்பதால் ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலும் இருப்பதால் ராகு கால நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது. அதே போல 2லும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான். ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் ராகு காலத்தில்
கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷமானது. எப்பொழுதும் பணம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும், வரவு செலவுகள் உண்டாக்கலாம். எண்ணங்கள் உங்களுக்கு ஒன்று போல அமையாது. வரவேண்டிய பணம் வந்தாலும் சில நேரத்தில் அதற்கேற்றபடி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். எதிர்பாராத வகையிலும் செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய நினைக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் கவனம் வேண்டும். ரகசியங்களில் கவனமாக இருங்கள். பிறரிடத்தில் பகிராதீர்கள். சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மிகவுமே நல்லது. உங்களோடு இருப்பவர்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது சில நேரம் அசௌகரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனங்கள் பாதிக்கப்படும். என்ன ஓட்டம் சீராக இருக்காது. ஆக யார் எப்படி இருந்தாலும் உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் கூட, பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நெருங்கியவர்களிடமும் சரி, அளவாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. அதிக உரிமையின் காரணமாக அதிகமாக எதையும் பேசாதீர்கள். கருத்துக்கள் வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுடைய வேலைகளுக்கு சுதந்திரமாக இருப்பீர்கள். ஆக பிறருடைய விஷயங்களில் சுதந்திரமாக நடக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களிலும் கவனம் இருக்கும். ஆர்வம் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். முயற்சிகள் ஈடேறும் நாள். கடகராசி அன்பர்கள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக பலனை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன போக்கு ஒன்று போல இருந்தாலும் எண்ணங்கள் மேம்படும். இன்னும் வேலைகள் செய்ய செய்ய அதிக சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு தேவை. நல்ல விஷயங்களை கவனித்து செய்வதாலும் லாபம் உண்டு. வியாபார போக்கை புரிந்து செயல்படுவீர்கள். சில நேரம் வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கும். விரயத்தில் இருக்கிறார் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. ஆக உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள். செலவை கட்டுப்படுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதிபதியான சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைந்து இருக்கிறார். அனுபவங்கள் மேம்படும் நாள். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. பிறருடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். உங்களுக்கு என்ன லிமிட்ஸ், உங்களுக்கான எல்லை எதுவோ அந்த எல்லைக்குள் இருங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க, முயற்சிகள் ஈடேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அனாவசியமான தலையீடுகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் சில நன்மைகள் பெறுவதும், அன்னதானம் செய்யும் பொழுது முழுமையான பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் நேர்மை, ஒழுக்கம், உண்மை இதற்கெல்லாம் அதிபதியானவர் ஆயுள் காரகனான கர்மகாரகனான சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆள்கிறார். களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். திடீர் பயணங்கள் மூலம் சில புதிய எண்ணங்கள் உருவாகலாம். அனுபவங்கள் கிடைக்கும். 8ஆம் இடம் என்பது திடீர் பயணத்தை குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில். சூரிய பகவான் உங்கள் அதிபதியோடு இணைந்து இருக்கிறார். லாப குரு பார்வையும் அமைகிறது. வெளியே வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். பிறருடைய செயல்பாடுகளிலும் கவனமாக இருக்கக்கூடும். யார் எப்படி எதை செய்கிறார்கள், என்னெல்லாம் நினைக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கண்காணித்து வருவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வதாலும் லாபங்கள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிவகை கிடைக்கும். பணி தொடர்பாக சில முக்கிய நபர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். சில ஆலோசனைகள் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரம் களை கட்ட செழிப்பாக இருக்க இறை வழிபாடு நல்லது. தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் தெய்வ அனுகிரகத்தை முழுமையாக பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்கள், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். தெய்வ பலம் கூடும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த நாள் வியாபாரத்தில் அதிக லாபத்தை ஈட்டுவதிலேயே இருக்கும். பணத்தின் மீதான நாட்டங்கள் இறக்கம். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க வழிவகை செய்வீர்கள். அலுவலக வேலைகளை கையாள்வதில் கவனம் தேவை. பொறுப்புகள் கொஞ்சம் கூடும். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
எதிர்பாராத வகையிலும் திடீர் திருப்பங்கள் அமையும். காணாமல் போன பொருள் கிடைக்கலாம். நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஆதரவுகள் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சமயோஜித புத்தியோடும் உங்களுடைய வேலையில் தெய்வ பக்தியுடனும் நம்பிக்கையாக செய்யுங்கள். இறை சக்தி உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். பெருமாள் தாயார் வழிபாடு உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள். மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தேடி எடுப்பீர்கள். அனுபவங்கள் இருக்கும். பழைய பிரச்சனைகளை எண்ணாதீர்கள், தவிர்ப்பது நல்லது. விநாயக பெருமானை வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்கள் மறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் பிறக்கும். நல்ல சிந்தனைகள் ஏற்படும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். வேகம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். ஆதரவுகள் நிறைந்த நாளாகும். எதிர்பாராத திடீர் பண வரவுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கோப்புகளை கையாள்வதில் கவனம் தேவை. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். இறை வழிபாடு மிக அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்வதாலும் அனைத்து விதமான நல்ல காரியங்களில் ஈடுபடுவதாலும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா திருப்தி என்பது இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஆதரவு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். சனிக்கிழமை தினம் ஆயுள் காரகனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். தானங்கள் தர்மங்கள் செய்வதோடு மட்டுமல்ல, நீங்கள் உண்மையாகவும் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக உடற்பயிற்சி செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க 100% வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு நபர் உடற்பயிற்சி செய்கிறார்களோ, பிராணாயாமம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான கிரக பாதிப்புகள் ஏற்படாது என்பது உண்மை. இந்த நாள் கன்னிராசி அன்பர்கள் நினைத்த வேலைகள் நடக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பிடித்த விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடும். பிறரை குளிர்வித்து மகிழ்வீர்கள். பிறரை மகிழ்வித்து மகிழ் என்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடும் கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய வேலைகள் 100% பலனோடு நிச்சயம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்தபடி அனுகூலம் உண்டாக்கும். சம்பள உயர்வு, நிதி உயர்வு இவையெல்லாம் உங்களுக்கு திருப்தியை தரும். பணப்பற்றாக்குறை அகலும். சேமிக்கவும் செய்வீர்கள். சிக்கனமாகவும் இருப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் ஆர்வங்கள் உண்டு. வெளிவட்டத்தில் செல்வாக்கு மிக்கும். நவீன அணுகுமுறை உண்டாக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தினை காணக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். அனுபவத்தினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை தரும். அனுபவ அறிவினால் சில மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்கள் முயற்சிகள் ஈடேறும் நாள். மாணவ மாணவிகளுக்கு திருப்திகள் நிறைந்ததாக இருக்கும். லாபத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்துங்கள். நன்றாக தியானம் செய்வது நல்ல பலனை தரும். புத்தி கூர்மையையும் தெய்வீக அனுகிரகத்தையும் தரும். விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். தூக்கம் சார்ந்த விஷயங்களில் சில நேரம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். வியாபார போக்கை உன்னிப்பாக கூர்ந்து கவனிப்பீர்கள். பிறருடைய வேலைகளிலும் நீங்கள் அதிகம் தலையிடாதீர்கள். உங்களுக்கான வேலையை பார்த்தாலே போதும். கிடைக்க வேண்டிய லாபம் பலன் நிச்சயம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு சந்தோஷம் அந்யுன்யம் உண்டாகும். வியாபாரத்தில் உங்களுடைய எண்ண போக்குப்படி நல்ல விதமாக லாபம் வரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு சில கருத்துக்களை அனுசரித்தே பேசுவீர்கள். பிறருடைய சிரமத்தை புரிந்து கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நேரமாக சீக்கிரமாகவே அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும். வியர்வை பூமியில் விழுவதற்குள் அவர்களுக்கான கூலியை கொடுக்க வேண்டும் என்பது விதி. ஆக சனீஸ்வர பகவான் காரகத்துவம் வேலையாட்கள், கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆக துப்புரவாளர்களுக்கு உதவிகள் செய்வது இந்த சனிக்கிழமை தினத்தில் நல்லது. இதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தோஷங்கள் பெருமளவு குறைய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பிறருக்கு நல்ல உதவிகள் செய்வீர்கள். மானசீகமாக தெய்வ வழிபாடில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் உண்டாக்கும். வேலை வியாபாரம் நடக்கும். தவறிப்போன விஷயங்கள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். கணவன் மனைவி கிடைக்கும். புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடும். பிறருடைய வேலைகள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். உடல் அசௌகரியங்கள் நீங்க. இறை வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் அகல. விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. செவ்வாய் பகவானோடு உங்களுடைய நட்சத்திர அதிபதியோடு கேத்து பகவானும் இணைந்திருப்பதால் சில நேரம் உடல் அசதி ஏற்படலாம். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் மட்டுமே நல்ல பலனை பெற அதிக வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் ஆயுள் காரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வழிபாடு செய்வது நல்லது. எள் கலந்த உணவினை தானம் செய்யலாம். எள் தீபங்கள் ஏற்றலாம். காகத்திற்கு எள் கலந்து உணவினை வைப்பது நல்லது. வெள்ளை சாதத்தில் எள் கலந்து வைப்பது, அதிலும் கருப்பு எள்ளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வெள்ளை நிற எள்ளை பயன்படுத்தக்கூடாது. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும். சுபகாரிய விஷயங்களை பேசுவீர்கள். உறவுகள் வழியில் சுப செலவுகளும் உண்டாகும். திடீரென வெளியூர்களுக்கு போகக்கூடிய நிலைகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடும். வேலைக்கு ஏற்றபடி சில முக்கிய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். பிறருடைய செயல்களுக்கு எந்த விதங்களிலும் அறிவுரை சொன்னாலும் சில நேரம் அது உங்களுக்கு எடுப்படாது. உத்தியோகத்திலிருந்து வந்த பொறுப்புகள் குறையலாம். பிறருடைய வேலைகளை கவனித்தாரும் அந்த பாதைகள் சற்று விலகும். அதிக நெருக்கடிகள் தீரும். உங்களை தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். எதிராக நின்றவர்கள் காணாமல் போகலாம். நேர்மறையான எண்ணத்துடனும் எல்லா விஷயங்களையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர் தான். உண்மையும் உழைப்புமே அவருக்கு பிடித்தமானது. அந்த இரண்டை நீங்கள் செய்தால் வாழ்வில் நீங்கள் நினைத்த இடங்களுக்கு செல்லலாம். நல்ல உயர்வினை பெற முடியும். உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். ஸ்ரீமன் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலத்தையும் மனோதிடத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆயுள் பலத்தையும் ஆரோக்கிய பலத்தை கூட்டும். பிள்ளைகளுடைய செயல்களுக்காக சில முக்கிய விஷயங்களை கவனிப்பீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மறையான எண்ணங்களோடு உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். சாதகமான சூழ்நிலைகளாகத்தான் இருக்கிறது. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார். கைக்கு வரக்கூடிய பணத்தை நல்ல வழியில் செலவு செய்வீர்கள். மீதம் உள்ளதை சேமிக்க நினைப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக பயணங்களை பெரும்பாலும் ஏற்பீர்கள். பிடித்த கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சமாளித்து வழியே வருவீர்கள். எப்பேற்பட்ட நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. தன்னம்பிக்கையாக இருங்கள். முன்னேற முடியும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகள் இருத்தல் வேண்டும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாகும். பொழுதுபோக்கு பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கலாம். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு வேலைபளு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தை கவனிக்கக்கூடிய நிலைகளில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அன்பு பண்பு பாசம் நிறைந்ததாக இருக்கும். நல்ல விஷயங்கள் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரை உங்களுக்கு சிறப்புக்குரியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பண செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கைக்கு கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன செலவாகலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். மனபாரங்கள் தீரும். பிறருடைய வேலைகளிலிருந்து விலகி இருப்பீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும்.
போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். கலைப்பொருட்கள் மீதான எண்ணங்கள் உருவாக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சனிக்கிழமை தினம் ஆயுள் காரகன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவதால் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். அலுவலக வேலைகளில் துரிதமாக சில வேலைகள் செய்யக்கூடும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு சற்று மதிப்பு கொடுத்து நடப்பீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருப்தியை தரும் அனுகூலமான நாளாகும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய துணையோடு சில நல்ல விஷயங்களை செய்வதோடு மட்டுமல்ல, புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். தெய்வ பணிகளில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். இறை வழிபாடு நிம்மதியை தரும். இறை சார்ந்த தொண்டுகள் உங்களுக்கு பாவத்தை போக்கும். உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமைந்திட, உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்க, இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். அதிலும் குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து கொடுத்தால் இன்னும் நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அவர்களுக்கு தேவையான உடைகள், உணவுகள் கொடுக்கலாம். முடிந்தால் பொருளாதாரத்திற்கு நீங்கள் உதவியும் செய்வதால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பக்கபலமாக இருப்பீர்கள். பிறருடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பதால் உங்களுக்கு வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி நல்ல பேர். சுமை தாங்கிகள் நீங்கள் குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பணத்திற்காகவும் பண தேடலுக்காக ஓடக்கூடியவர்கள், பிறருடைய சௌகரியத்துக்காக முன்னின்று வழி நடத்தக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். துணைவருடைய பேச்சுக்கள் மகிழ்ச்சியை தரும். பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். துணைவருடைய தேவைகளுக்காக சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகள் விருச்சிக ராசி அன்பர்கள். களத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம் என்பது வேலையையும் குறிக்கும். வருமானம் கிடைக்கும். நினைத்த பொழுது திருப்திகரமாக வேலைகளை கவனிப்பீர்கள். வெளியில் செல்லக்கூடிய நிலை உண்டு. அங்குமிங்குமாக இருக்கக்கூடிய பணவரவு உங்களுக்கு ஒரே சீராக கைக்கு வரலாம். மாற்றங்கள் உண்டாக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வேலையில் நல்ல உயர்வு உண்டு. ஒரு சிலருடைய ஆதரவின் மூலம் முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி புண்ணிய கணக்கில் சேரும். உங்களுடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். சாதுரியம் அதிகரிக்கும். வேகம் உண்டு. எதையும் விறுவிறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று விலகும். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில நேரம் போராட வேண்டியிருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில நேரம் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வெளியிடங்களிலும் கடன் வாங்குவீர்கள். இருந்தாலும் அந்த கடன் சனிக்கிழமை தினத்தில் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அது எப்பொழுதும் கடனாகவே இருக்கும். சீக்கிரமாக அடையாது. சனிக்கிழமை என்பது ஸ்திர நாள். ஸ்திரம் என்றால் நிலையானது. ஆக இந்த நாட்களில் என்னெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் நிலையாக இருக்கும் என்று பொருள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்து இந்த நாளை நகர்த்தினால் போதுமானது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதங்கள் உண்டாகும். வேலைகள் வேகமாக நடக்கும். புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் உண்டாக்கலாம். ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். வேலையில் விறுவிறுப்பு உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் புதிய விஷயங்களின் மீதான எண்ணங்கள் போக்கு இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். உதவிகள் உண்டாக்கும். சேமிப்புகளினால் ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசி கிடைக்க அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் உண்டாகலாம். உடலில் சோர்வுகள் ஏற்படும்.
வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமஸ்தானமான கடகத்தில் புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார். பகை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு புதிய யுக்திகளை கையாள முடியாமல் இருக்கக்கூடும். எடுத்த காரியங்களில் சில தோல்விகள் வரலாம். முன்னேற்றங்கள் இருக்காது. முயற்சிகள் உங்களுக்கு வீண் சங்கடத்தில் விடும். போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். பூர்வ புண்ணியத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். களத்திரத்தில் சூரிய பகவான் குரு பகவான் உங்களுடைய அதிபதியினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. வாக்கியப்படியும் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவானுடைய ஸ்தானமானது 3ஆம் இடத்திலா அல்லது 4ஆம் இடத்திலா என்கிற குழப்பத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் நவ கிரகங்களை வழிபடுவது, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுதலை செய்யலாம். குலதெய்வத்தை வணங்கினால் நல்லது. மனோகாரகன் தாய் பாவகத்திற்குண்டான அதிபதி சந்திர பகவான் 8இல் இருப்பதால் சில அசௌகரியங்கள் இருக்கும். தாய் நடத்தில் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் வரலாம். அசௌகரியங்கள் உண்டாக்கும். மனது அமைதிப்படாது. தூக்க இன்மை காரணமாக சில பிரச்சனைகள் வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்கள். தவறி சில வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகி போகலாம். தவறிப்போன சில வேலைகள் மீண்டும் செய்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் அறிந்திருந்தாலும் கூட பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்தல் வேண்டும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். வேலை வாய்ப்புக்கான மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைப்பதில் சற்று காலதாமதங்கள் உண்டாகும். கடின உழைப்பு இறக்கம் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து செய்வீர்கள். முழுமையான ஒரு அறிவு திறனை செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு அதற்கேற்றபடி பலன் இருக்காது. எப்பொழுதாவது சாதாரணமாக செய்து விடுவீர்கள். அது வெற்றிக்குரிய விஷயமாக பலரும் பேசக்கூடிய விஷயமாக மாறும். ஆனால் சந்திராஷ்டம நாளில் என்ன போக்கை கட்டுப்படுத்த வேண்டும். வீண் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். பிறருடைய சாதாரண பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும். பய உணர்வுகள் வரும். பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தைரியமாக உங்களுடைய வேலையில் ஈடுபடுங்கள். தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருத்தல் நல்லது. விவேகமான குணம் தேவை. யாருக்கும் எந்த விஷயங்களையும் பகிராதீர்கள். அதிலும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மைகள் இருக்கும். வியாபாரம் செய்தும் வரவேண்டிய பணம் காலதாமதமாகலாம். தேவையற்ற எண்ணப்போக்கு உங்களுக்கு உருவாகும். எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் மனதை தளர விடாதீர்கள். தைரியமாக முன்னெடுத்து செல்லுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். அசதிகள் உருவாக்கும். எண்ணப்போக்கு உங்களுக்கு சீராக அமையாது. தேவையற்ற எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் தோன்றி மறையும். புராட நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சில பொறுப்பாளை ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பிறருக்காக கடன் வாங்குவதை தவிருங்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களுக்கும் கடன் வாங்காதீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் தவறி போகலாம். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாகவே வரும். எல்லாம் நேரம் கடந்து போன பிறகே உங்களுக்கு பொறுமையாக வரும். அதுவரையில் காத்திருந்துதான் பெற வேண்டும். சந்திராஷ்டம தினம் என்பதால் மனம் அசௌகரியமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். இறை வழிபாடு செய்வது, இரவு நேரங்களில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டால் நல்லது. தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஹனுமர் வழிபாடு அநேக கோட்டி கோட்டி லாபத்தை உங்களுக்கு தரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனே உங்களுக்கு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கிறார். வேலை வாய்ப்புகளில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும். நேர்மையான குணம் கொண்டவர்கள். எதையும் பெரிய அளவில் சாதிப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். மேடை பேச்சாளர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களினால் எல்லோரையும் வசீகரிப்பீர்கள்.
நல்ல உணர்வு பூர்வமான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். சுரங்க பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆழ்ந்த ஒரு நிலையில் உங்களுடைய வேலைகள் நீங்கள் செய்யும் பொழுது சேமிப்புகள் அதிகரிக்கும். வர்த்தக துறைகளில் முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உலோக தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் உண்டு. மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த குழப்பங்கள் ஆகலாம். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். வருமானம் கிடைக்கும். 7.5 சனிக்காலம் முடிவடைந்து விட்டது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் வரலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். வருமானத்தை பெருமளவு அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் சற்று தணியும். வருமான உயர்வு ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல செல்வம் செல்வாக்கு உயரும். கோட்டான கோட்டி அநேக கோட்டி லாபத்தை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாளாக. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சுபகாரிய தொடர்புகள் கைகூடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுப முயற்சிகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். கைக்கு வர வேண்டிய பணம் தடை தாமதங்கள் இல்லாமல் வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான போக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் இதன்படி செய்தாலும் அதிக நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆக அந்த சித்த புருஷர்களுடைய வாக்குப்படி ஓரைகளை ஒவ்வொரு நிலையிலும் வேலையிலும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாகவே அமையும். தாயினுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். லாபத்தை பெற்றுத்தரும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, வாகனம் சார்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பவர்களுக்கு அநேக கோட்டி லாபங்கள் வரும். புதிய விஷயங்களை செலவு செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. வெற்றிக்குரிய ஸ்தானமாகும். வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். எண்ணத்தில் செயல் வடிவத்தை கொண்டு வருவீர்கள். நினைப்பது மட்டுமல்ல, அதையே சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படும். தனம் பணம் நிறைந்த நாள். வருமான உயர்வு ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். வேலை வாய்ப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிக்க கூடும். உத்தியோகத்தில் மன நிறைவு ஏற்படும். சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் லாபகமாக வரும். வருங்காலத்திற்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். எண்ணிய பணவரவு உண்டு. புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் வழியில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய வகையில் வருமானம் எதிர்பார்க்காத வகையில் அதிகரிக்க நல் வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமைகிறது. வீட்டிற்கு தேவையான சில முக்கிய உபகரணங்களை வாங்குவீர்கள். புதிய பொருட்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பண ரீதியாக இருந்த முடக்கங்கள் அகலம். பண உயர்வு ஏற்படும். வேலை தொடர்பாக புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். புரிதல்கள் ஏற்படும். மென்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களினால் ஆதாயம் ஏற்படும். பழைய கடந்த கால கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டால் சனீஸ்வர பகவான், ராகு பகவான் 2 கிரகங்களும் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கின்றன. உடல் உபாதிகள் தீர ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுதல் வேண்டும். சாத்வீகமான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். வெளியே செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்துக் கொண்டு செல்லுதல் நல்லது. புதிய விஷயங்களை நாடுவீர்கள். புத்தி கூர்மை உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமையும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல தருணங்கள் உண்டாகும். கடன் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். ஆர்வங்கள் பெருத்து இருக்கும். பிள்ளைகளுடைய சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களை அதிகரிக்கும்.
செவ்வாய் பகவானோடு கேது பகவான் உங்களுக்கு களத்திரத்தில் சஞ்சாரம் என்பதால் எப்பொழுதும் வீடு பற்றி எண்ணங்கள் இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கலாம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். விளையாட்டு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுக்கள் சீராகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்லிணக்கம் ஏற்படும். உடல் உபாதிகள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம் பகை ராசிகள். கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்காக வெளியூர் பயணிப்பீர்கள். பொருள் விற்பனை திருப்தியை தரும். சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாகியம் மேம்படும். பல நன்மைகள் நிறைந்ததாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகளுக்குரிய செய்திகள் வரும். சுபகாரிய முயற்சிகள் திருப்தியை தரலாம். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீர்கள். பிறருக்கு உதவியும் செய்வீர்கள். நெருக்கமானவர்கள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும் நாளாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சனிக்கிழமை தினம் விரதங்களை அனுஷ்டித்து சிவ வழிபாடு செய்தாலும் நவ கிரகங்களினுடைய நல்லருளை பரிபூரணமாக நீங்கள் பெறுவது உறுதி. சனீஸ்வர பகவான் விரயத்தில் இருக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானோடு இணைகிறார். வாக்குஸ்தானம், குடும்பம், தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில், சந்திர பகவான் அந்த வீட்டின் அதிபதியோடு இணைந்து இருக்கிறார். புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார் கடகத்தில். 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதி என்பவர்கள் புதன் பகவானே. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கீர்த்தியை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதனை முழுமையாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. உத்தியோக வேலைகளில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் எதிலும் எந்த காரியங்களிலும் ஈடுபடாதீர்கள். பண முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. நட்டத்தை தவிர்க்க பெரியவர்களுடைய கருத்துக்கள் கேட்க வேண்டும். நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 6ஆம் வீட்டு அதிபதியோடு வேலை வெற்றிக்குண்டான ஸ்தானம். ருணரோக சத்ரு பாவகத்தின் அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். வண்டி வாகன பயணங்களினாலும் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். கூடுமான வரையில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் வேலையாட்களிடத்தில் சாதகமான சூழ்நிலைகளை நிலவும். எதையும் நேர்மறையான விஷயங்களோடு முன்னெடுத்து செல்வீர்கள். தைரியம் பிறக்கும். சாதுரியம் அதிகரிக்கும். சாத்வீகமான பண்புகள் கொண்டவர்கள் நீங்கள். தாய்மார்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள் உங்களுக்கு பல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைவது விசேஷம். திருமணத்திற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்லதொரு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர, மன கஷ்டங்கள் அகலும். சூழ்நிலைகள் உங்களை சுற்றி எல்லாமே சாதகமாக அமையக்கூடும். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வழி அமைப்புகள் தாராளமாக இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். மேன்மை நிறைந்த நாள். வலிமைக்குண்டானவர்களாக இருப்பீர்கள். மனோபலம், ஆன்ம பலம், ஆயுள் பலம், ஐஸ்வர்ய பலம், அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சத்தினுடைய பலத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம், வருமானம் கிடைக்கும். சேமிப்புக்குண்டான சிந்தனைகள் மேம்படும். வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். நலம் நிறைந்த நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் புரிந்து கொண்டு செய்வீர்கள். லாபத்தை பெரிய அளவில் எண்ணி பார்ப்பீர்கள். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி இருப்பது நல்லது. கடன் வாங்கி எந்த விஷயங்களையும் செய்யாதீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். புரிதல் உண்டாகும். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்து கைகூடி வரும். சம்பள உயர்வு அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிலும் நேர்மையாக உங்களுடைய விஷயங்கள் உண்மையுள்ளதாக ஒழுங்கு தன்மையோடு இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவை முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், அஷ்ட ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். ராசி காண அமைப்புப்படி இந்த நாள் எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.